வெல்கம் டு மை சேனல். ரெஸ்யூமே முதல் இன்டர்வியூ வரை இந்த டாபிக்ல ஒரு 4 பார்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முதல் வீடியோ பார்ட் 1ல வந்து ரெஸ்யூமே, ஒரு நல்ல ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் மாக் இன்டர்வியூ எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். மூணாவது வீடியோல ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய என்னென்ன காரியங்கள் செய்ய வேணும் அதுதான் பார்த்தோம். இப்ப நாலாவது முக்கியமானது கிளைமேக்ஸ், என்னது இன்டர்வியூ அப்ப நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணிக்கணும்ன்றது தான் பார்க்க போறோம். இன்டர்வியூன்றது வெறும் ஒரு டெஸ்ட் கிடையாது. நம்ம ஏற்கனவே ரிட்டன் டெஸ்ட்லாம் எழுதியிருக்கோம். இன்டர்வியூன்றது ஓவரால் பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இப்போ அதில் வந்து ஏற்கனவே உங்கள் நாலேஜ் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில், உங்கள் க்ரெடென்ஷியல், உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் தெரியும். நீங்கள் ஏற்கனவே எடுத்தது ரிட்டன் டெஸ்ட் ஏற்கனவே எழுதியிருந்தா அதில் கூட உங்கள் நாலேஜை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறாங்க, இந்த இன்டர்வியூன்றது ஒரு கான்வர்சேஷன். அதில் என்ன பார்க்க போகிறாங்கன்னா, நீங்கள் எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, உங்கள் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நீங்கள் ஒரு டீம் பிளேயராக இருப்பீங்களா, உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, நீங்கள் மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் தான் டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு இன்டர்வியூ. அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்வியூ நீங்க ரூம்ல என்டர் ஆகிறதுல இருந்து நீங்க வெளியே வர்றது வரல என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்வியூ ரூமுக்குள்ள நீங்க போனதுல இருந்து உங்களோட ஒவ்வொரு செயலுமே வந்து உன்னிப்பாக கவனிக்கப்படும். உங்களோட வெற்றிக்கு அது எல்லாமே ஒரு காரணமா இருக்கும். இப்ப நீங்க மொபைல் போனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை வந்து உங்கள் பேக் இருந்தால் பேக்கில் வச்சு அதை செக்யூரிட்டிகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது பெட்டரு. இந்த பாக்கெட்டில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்குது, இல்லாட்டி மொபைல் ஃபோனை டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இன்டர்வியூ பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணணும். அடுத்தது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். ரெடியாக வச்சுட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும். ஏற்கனவே இப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பீங்க ப்ரொஃபஷனலாக, அது சரி செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஹேரையும் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். டோரை வந்து உங்கள் பேரை கூப்பிட்ட உடனே டோர் மூடி இருந்தால் மெதுவா ரெண்டு நாக் பண்ணா போதும். பண்ணிட்டு மே கமின் சார் அப்படின்னு கேட்கணும். எஸ் ப்ளீஸ் கமின் சொன்னதுக்கு அப்புறம் தான் உள்ள போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரூமுக்குள்ள போயிட்டீங்க. போயிட்டது ஃபர்ஸ்ட் டைம் அந்த உங்களை இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஒருத்தர் இருக்கலாம், இல்லாட்டி மோர் தென் ஒன்னும் இருக்கலாங்க. அதே மாதிரி மேல் மெம்பர் இருக்கலாம், இல்லாட்டி ஃபீமேல் மெம்பர் இருக்கலாம், இல்லாட்டி 2 கலந்தும் இருக்கலாம். ஒரு மேல் மெம்பர் ஒரு ஃபீமேல் மெம்பர் அந்த மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் பார்த்த உடனே ஸ்மைல் பண்ணணும். டென்ஷனாக தான் இருக்கும். இந்த டென்ஷனுக்கு நேரையும் நீங்கள் வந்து லேசாக முடிஞ்ச ஸ்மைல், ரொம்ப சிரிக்கணும்னு தேவையில்லை, ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள வந்து க்ரீட் பண்ணணும். குட் மார்னிங் சார், ஒரு லேடி இருந்தால் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லி க்ரீட் பண்ணணும். இது எப்படின்னா அப் டு 12 o'clock குட் மார்னிங் சொல்லலாம். 12லேருந்து 5 o'clock வரல குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். 5 o'clock மேலே இன்டர்வியூ அவ்வளோவா நடக்காது, நடந்தால் குட் ஈவினிங் சொல்லிக்கலாம். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் மோர் தென் 1 மெம்பர்ஸ் இருந்தால் குட் மார்னிங் எவ்ரி ஒன்னு கூட சொல்லிக்கலாம். தனித்தனியாக அட்ரஸ் பண்ணாலும் நல்லது தான். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி குட் மார்னிங் எவ்ரி ஒன். நீங்கள் க்ரீட் பண்ணும் போது தான் அந்த போர்டு மெம்பர்ஸ் வந்து உங்கள் வாய்ஸை கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நீங்கள் க்ரீட் பண்ணோன்னா அவங்க வந்து பதில் க்ரீட் பண்ணுவாங்க. எஸ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களை வந்து அடுத்தது நீங்கள் உடனே அந்த சேரில் இழுத்து போட்டு உட்காந்துடக்கூடாது, வெயிட் பண்ணும். அவங்க வந்து சொல்லுவாங்க, கட்டாயமாக சொல்லுவாங்க, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் ஆர் ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. கையை காட்டி சொன்ன உடனே தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு மெதுவாக உட்காரணும். இழுத்து கரகப்புறம் இழுக்கக்கூடாது, மெதுவாக இழுத்து உட்காந்து நம்மளை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எரெக்டாக உட்காரணும். சீட்டோட எட்ஜில் உட்காரக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் காட்டக்கூடாது. இந்த இன்டர்வியூவில் உள்ள சீரியஸ்னஸை காட்டணும். அதே சமயத்தில் நர்வஸாக இருக்கிற மாதிரியும் காட்டக்கூடாது. நல்லா எரெக்டாக உட்காந்து நம்ம முகத்தை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதாவது அவங்க கேள்வியை எதிர்நோக்கி நீங்கள் இருக்கிறத தயாரானதை காட்டணும் அவங்ககிட்ட. அதை வந்து இந்த இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ்லாம் ஒரு காலத்தில் அவங்களுமே வந்து நர்வஸ் ஃப்ரெஷர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி தெரியும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டென்ஷனோட இருப்பீங்க, எந்த அளவுக்கு நர்வஸாக இருப்பீங்க, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஃபேக்டர் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட கொஸ்டினையும் கேட்பாங்க. இந்த போர்டு மெம்பர்ஸோட மெயின் குறிக்கோளே தே வுட் லைக் டு பிரிங் அவுட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. அப்போ வந்து அவங்களோட
அப்ரோச் எப்படி இருக்குன்னா, உங்கள முதல்ல கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டு, அப்புறமா தான் உங்கள்ட்ட கேள்விலாம் கேட்பாங்க. ஐ கான்டாக்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த இன்டர்வியூ போர்ட் மெம்பர் ஒருத்தர் இருப்பாங்க, மோர் தென் ஒன் இருக்கலாம். அவங்கள கேள்வி கேட்கறாங்கல்ல, அவங்கள பார்த்து பதில் சொல்லணும். வேற எதுவும் இல்ல. ஐ கான்டாக்ட்னா அவங்கள பார்த்து பதில் சொல்லணும். இந்த தரையில பார்த்துக்கிட்டு பேசுறது, சைட்ல பார்த்து பேசுறது, இல்லாட்டி வானத்த பார்த்து பேசுறது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் மோர் தென் ஒன் மெம்பர் இருக்காங்க. ஒரு மெம்பர் கேள்வி கேட்டுருக்காருன்னா, அவர ஃபோக்கஸ் பண்ணி பதில் சொல்லும்போது, மத்தவங்களையும் அப்படி லேசா பார்த்து நாட் பண்ணிக்கணும். இது ஒரு கான்வர்சேஷன் தான். நம்ம சாதாரணமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசும்போது எப்படி பேசுவோமோ, அந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும். நம்ம ஸ்மைல மறக்கக்கூடாது. ஸ்லைட்டா நடுவுல ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் பேசணும். நீங்க பேசும்போது உங்க பாடி லாங்குவேஜ் சில நேரம் வந்து கை அசைக்க வேண்டியது இருக்கும். லேசா கை அசைவு வரும். நம்ம பேசும்போது ரிஜிட்டா அப்படியே உட்காந்துக்கிட்டு, இப்படியே உட்காந்துக்கிட்டு பேசணும்னு தேவையில்ல. லேசா கை அசைவு இதெல்லாம் வந்து அக்செப்டபிள் தான். அந்த இன்டர்வியூ போர்டு மெம்பர் கொஸ்டின கேட்பாங்க. கேட்டு முடிக்கிற வரல வெயிட் பண்ணி, அத நல்லா லிசன் பண்ணி உள்வாங்கிக்கிட்டு, அப்புறமா பதில் சொல்லணும். அவசரப்பட்டுக்கிட்டு கொஸ்டின் ஆரம்பிச்ச உடனே, ஓ! இத நம்ம ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு இப்படிதான் கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களா பதில் சொல்லக்கூடாது. ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு இப்படியா தான் இருக்கும் அப்படின்லாம். கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. அதே சமயத்துல சில நேரம் அந்த கொஸ்டினே உங்களுக்கு புரியாது. கிளியரா இருக்காது. ஸோ கேட்கலாம். சார் கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின் சார்ன்னு கேட்கலாம். அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா நீங்க கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி, அது ஒரு தப்பான ஆன்சர குடுத்துறக்கூடாது. அதுல தான் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஒரு 10 டூ 15 கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் இது வரப்போற வீடியோல நானும் ஒவ்வொரு வீடியோல ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் குடுப்பேன். அத பாருங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்க பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் உட்கார்ந்திருப்பீங்க. இந்த இன்டர்வியூ போர்ட் மெம்பரோட மெயின் அப்ரோச் என்னவா இருக்கும்? அஸ் ஐ டோல்ட் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. அப்போ வந்து அவங்க இந்த இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். இத வந்து வேற வேற விதமாவும் கேட்பாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் எப்படியாவது கேட்கலாம். இதெல்லாம் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு போனதுனால, நீங்க அத ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா பிரிப்பேர் பண்ணி, ரிஹர்ஸ் பண்ணி, அத வந்து மாக் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அத ஆனா வந்து ஒரு கான்வர்சேஷன் மாரி எடுத்துட்டு போணும். மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாரி இருந்துறக்கூடாது. அது நல்லா பேசணும். அதாவது அந்த இன்டர்வியூ போர்ட் மெம்பரும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க. உங்களோட ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த எப்படி பேசுறாருன்னு பார்க்கறது தான். அத நீங்க சொதப்பிராம நல்ல விதமா அத சொல்லணும். அது சொன்னா, அந்த 2 நிமிஷத்திலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அது 1 நிமிஷம். அத பேசி முடிச்ச உடனே நல்லா சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்த மொ அடுத்த காமன் கொஸ்டின்ஸ் ஒய் வி ஷுட் ஹையர் யூன்னு கேட்கலாம். வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரெங்த்? வாட் ஆர் யுவர் வீக்னஸ்? டெல் மீ அபௌட் திஸ் கம்பெனி. இந்த மாரி ஒரு காமன் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்டாங்கன்னா, நீங்க வந்து நல்லா ஈஸியா நல்லா பிரிப்பேர் பண்ணி, பிராக்டிஸ் பண்ணி தான் நல்லா ஆன்சர் பண்ணலாம். அந்த முதல் கொஸ்டின் ஆன்சர் பண்ண உடனே உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அதே சமயத்துல சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்லாம் நீங்க தெரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸ். ஹெச்ஆர் கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஆனா டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் சிலது கேட்கும்போது உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்களா கெஸ் பண்ணி ஏதாவது தப்பு தப்பாலாம் சொல்லக்கூடாது. இன்டர்வியூ போர்ட் மெம்பர் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எக்ஸெப்ட் உங்க ப்ராஜெக்ட்ட பத்தி கேட்கறாங்க, டீட்டெயில்ஸு, இல்லாட்டி உங்க இன்டர்ன்ஷிப் அதெல்லாம் நீங்க சொல்லலாம். அதுலேருந்து சப் கொஸ்டின்ஸும் கட்டாயமா இருக்கும். ஆனா சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தெரியலன்னா, சில விஷயத்த தே வில் டில் டீப். சொல்ல சொல்ல அடுத்து அடுத்து கேட்டுட்டே போவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரியாது. தெரியாட்டா ஒண்ணுமே தப்பில்ல. சார் ஐ டோன்ட் நோ சார் சொல்லிடலாம். டோன்ட் நோ சார் ஐ அம் வில்லிங் டூ லேர்ன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அத தவிர்த்து நீங்களா கெஸ் பண்ணி எதையாவது சொல்லி மாட்டிக்க கூடாது. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். டு ரேப் அப் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் சக்சஸ் இன் த இன்டர்வியூ என்ன பண்ணும்? நாக் பண்ணிட்டு போணும். உள்ள உங்கள பெர்மிஷன் குடுத்த உடனே உட்காரணும். கிரீட் பண்ணணும். ஒரு ஸ்மைலோட கிரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து லிசன் பண்ணிட்டு பதில் சொல்லணும். ஹானஸ்ட்டா இருக்கணும். எதுவும் வந்து பொய் சொல்லிறக்கூடாது. கு ஆன்சர் தெரியாட்டி, ஆன்சர் தெரியலன்னு சொல்லலாம். அத அட்மிட் பண்ணிக்கணும். அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆர்குமென்ட் என்டர் ஆயிடக்கூடாது. எந்த விஷயம் எதுக்கு. ஏன்னா, அன்னைக்கு அவங்க தான் ஜட்ஜ். அந்த இன்டர்வியூ போர்ட் மெம்பர்ஸ் தான் அவங்க தான் ஜட்ஜ். ஸோ, அவங்ககிட்ட போய் ஏதாவது ஆர்க்யூ பண்ணி எதுலயாவது மாட்டிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த மாரி பேசிக் இத நீங்க ஃபாலோ பண்ணாலே இன்டர்வியூல சக்சீட் ஆகலாம். நான் சொன்ன மாரி இன்டர்வியூன்றது ஒரு கொஸ்டின் ஆன்சர் அத மட்டும் கேட்டு முடிவு பண்றதில்ல. உங்க ஓவரால் அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்க கம்யூனிகேட் எப்படி பண்றீங்க? உங்க ஆட்டிட்யூட் எப்படி இருக்கு? இந்த கம்பெனி கல்ச்சருக்கு நீங்க ஃபிட் ஆவீங்களா? இந்த கம்பெனிக்கு உங்களால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? அதுதான் பார்ப்பாங்க. அதனால அதுக்கேத்த மாரி நீங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, ஒரு ரிலாக்ஸ்டா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா, அதுக்கு ரிலாக்ஸ்டா போணும்னா, நீங்க நல்லா பிரிப்பேர் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே நீங்க வந்து வெற்றி அடைவது நிச்சயம். அதனால இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கான்ஃபிடென்ட்டா போய் இன்டர்வியூல வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.
அடுத்து வரப்போற வீடியோஸ்ல நம்ம இந்த காமன்லி ஆஸ்க் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கும் எப்படி மாடல் ஆன்சர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். Till we meet in the next video, it's goodbye from me.